காலாண்டு தேர்வு 2025 சேலம் மாவட்ட வினாத்தாள் இது. இதில் இருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸை நாம் இன்றைக்கி ஆன்சர் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20 ஒரு மதிப்பெண் வினா இருக்குது. அப்புறம் 21லேருந்து 30 வரைக்கும் 10 2 மதிப்பெண் வினா இருக்குது. அதில் 7 எழுதணும். அதே மாதிரி 31லேருந்து 40 வரைக்குமான 3 மதிப்பெண் வினாக்கள், இதுலேயும் 7 எழுதணும். அப்புறம் 41லேருந்து 47 வரைக்கும் எதிர் ஆர் சாய்ஸில் 7 5 மதிப்பெண் வினா கேட்டிருக்கிறாங்க. இதில் இருக்கிற ஒரு மதிப்பெண் வினாக்களை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். முதல் வினா என்ன அப்படின்னா, பி ஒரு அணி கொடுத்துருக்காங்க. இந்த அணி வந்து பி ஈக்குவல் டு 1x0 130 24 -2 என்பது 3/3 வரிசையுடைய அணி ஏயின் சேர்ப்பு அணி மற்றும் அணிக்கோவை ஏ ஈக்குவல் டு 4 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கொடுக்கப்பட்ட அணி பி வந்து அணி ஏயின் சேர்ப்பு அணி அப்படின்னு சொல்கிறாங்க. பி அப்படின்ற அணி அவங்க கொடுத்துருக்கு. பி என்பது ஏயின் சேர்ப்பணின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் சேர்ப்பணியை நம்ம குறியீட்டு வடிவத்தில் என்ன சொல்லுவோம், பி ஈக்குவல் டு என்னன்னு சொல்கிறாங்க, அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. பிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, அட்ஜாயிண்ட் ஏ. இரண்டு பக்கம் நம்ம அணிக்கோவை எடுத்தோம்னா அணிக்கோவை பி ஈக்குவல் டு அணிக்கோவை அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு சொல்லலாம். அணிக்கோவை பி அப்படின்னா பிங்கிறதா அணி அவங்க கொடுத்துருக்காங்க. அது அணிக்கோவையாக கன்வெர்ட் பண்ணால் 1 x 0 1 3 0 2 4 -2 இது இப்போ அணிக்கோவை. அணிக்கோவை அட்ஜாயிண்ட் ஏ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அணிக்கோவை அட்ஜாயிண்ட் ஏ அப்படிங்கிறது அணிக்கோவை ஏ பவர் n-1. என்னங்கிறது என்ன அப்படின்னா ஏயின் வரிசை. ஏயினுடைய வரிசை தான் அந்த அணியினுடைய வரிசை என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஏயினுடைய வரிசை வந்து 3 தான். ஏன்னா ஏவோட அட்ஜாயிண்ட்டுக்கு என்ன வரிசையோ அதுதான் ஏவுக்கு இருக்க போகுது. அப்போ ஏயினுடைய வரிசை 3. அதனால் 3 - 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ 3 - 1 அப்படின்னா இது அணிக்கோவை ஏ ஸ்கொயர். அணிக்கோவை ஏவோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க, என்னன்ட்டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. அணிக்கோவை ஏவோட வேல்யூ 4 அப்படின்னா ஸோ இதனுடைய மதிப்பு 4 ஸ்கொயர், அதாவது 16ன்னு சொல்லிடலாம். அப்போ இந்த அணிக்கோவையை விரிவுபடுத்தி நம்ம 16க்கு சமப்படுத்திட்டோம்னா நம்மளுக்கு தேவையான விட கிடைச்சிட போகுது. அப்போ அதை விரிவுபடுத்துகிற அந்த அணியை 1 இன்ட்டு நிரல் நிறைய விட்டுட்டோம்னா 3 2 6 -6 1 இன்ட்டு -6 மைனஸ் 4 இன்ட்டு 0 0 மைனஸ் அடுத்து உறுப்பு எக்ஸு இன்ட்டு அது இருக்கிற நிரல் நிறைய விட்டுட்டோம்னா 1 இன்ட்டு -2 -2 மைனஸ் 2 இன்ட்டு 0 0. அடுத்த டேர்ம் வந்து 0ங்கிறதுனால 0 இன்ட்டு வாட் எவர் இட் இஸ் 0 ஈக்குவல் டு இதை எதுக்கு சமப்படுத்துகிறோம், 16க்கு சமப்படுத்துகிறோம். ஸோ 16. இப்போ இதை சொல்லும்போது 1 இன்ட்டு -6 -6 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு -2 ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 16. நம்மளுக்கு வேண்டியது எக்ஸ் மதிப்பு தான். ஸோ 2x ஈக்குவல் டு 16. இந்த -6 இந்த வந்தால் +6. ஸோ 2x ஈக்குவல் டு 16 + 6 22 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ எக்ஸோட மதிப்பு 22/2. ஸோ மதிப்பு என்ன அப்படின்னா x ஈக்குவல் டு 11 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ 11ங்கிறது ஆப்ஷன் இ. அடுத்த கொஷின், இரண்டாவது வினாவாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரண்டாம் வரிசை அணியை கொடுத்துருக்காங்க. இந்த ஏ வந்து இந்த கண்டிஷன் அப்படியே பண்ணது என்ன அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போது ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இதுதான் கொடுக்கப்பட்ட விஷயம். இது வந்து இதுக்கு ஈக்குவலண்ட்டான விஷயம் என்னென்னா ரெண்டு பக்கமும் ஏவால் மல்டிப்ளை பண்ணால் என்ன சொல்லலாம், இதை ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ அப்படின்னு சொல்லலாம். ஏ இன்வர்ஸ் ஏ வந்து ஐக்கு சமம். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐ. ஏங்கிறது இரண்டாம் வரிசை அணிங்கிறதுனால இதை I2 இரண்டாம் வரிசை அலகணிக்கு சமம்னு சொல்லலாம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சரை சொல்லிடலாம். ஏ டிரான்ஸ்போஸ் ஏ அப்படின்னா ஏவோட டிரான்ஸ்போஸ் இதானே ஏ. இந்த ஏவுக்கு டிரான்ஸ்போஸ் எழுதுனா என்ன செய்யணும், நிறைய நிரலாக மாற்றணும். அப்போது 3/5, ரெண்டாவது உறுப்பு 4/5, அடுத்து ரெண்டாவது நிலை எக்ஸு 3/5, எக்ஸு 3/5. இது வந்து என்னென்னா ஏ டிரான்ஸ்போஸ். அடுத்து ஏ அப்படின்னா அந்த அணி அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். 3/5 4/5 எக்ஸு 3/5. இந்த இரண்டு அணியினுடைய பெருக்கல் அலகணிக்கு சமம். அலகணி என்ன, இரண்டாம் வரிசை அலகணி 1 0 0 1. இப்போது நம்ம வேலை வந்து எக்ஸோட மதிப்பை சொல்கிறது தான். அதனால் நம்ம பார்த்திங்கன்னா முதல் உறுப்புலேயே இப்போ இந்த இரண்டு அணியையும் பெருக்கணும்னா நிரல் பெருக்கல் செய்வோம். முதல் நிரலையும் பெருக்குனா முதல் உறுப்பு நமக்கு கிடைக்க போகுது. இந்த அணியும் சமங்கிறதுனால முதல் உறுப்பை மட்டும் கண்டுபிடிச்சி முதல் உறுப்புக்கு சமப்படுத்திக்கலாம். முதல் உறுப்பு என்ன வரும், 3/5 3/5 பெருக்குனா என்ன வரும், 9/25.
எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் முதல் உறுப்பு வரப்போகுது, இந்த பெருக்கல் அணியினுடைய முதல் உறுப்பு. இந்த பெருக்கல் அணியினுடைய முதல் உறுப்பு இங்கே இருக்கிற முதல் உறுப்புக்கு சமம். இங்கே இருக்கிற முதல் உறுப்பு என்ன? 1. ஸோ நம்மளுக்கு வேண்டியது எக்ஸ் ஸ்கொயருங்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் 9/25. இது ரெண்டையும் கழிக்கும் பொழுது 25 மைனஸ் 9 ஹோல் டிவைட் பை 25. ஸோ கடைசியாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 16/25 கிடைக்குது. இது வந்து எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. நம்மளுக்கு வேண்டியது எக்ஸு. எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 4/5 தான். பட் நம்மகிட்ட என்ன இருக்குது? 4/5. ரூட் எடுத்தோம்னா 4/5. ஸோ ஆப்ஷன் ஏ 4/5 அப்படிங்கிறது நம்மளுடைய விடையான. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 3/z ஈக்குவல் டு 2 எனில் காண தீர்வு. மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 3/z ஈக்குவல் டு 2. பார்த்தீங்கன்னா இந்த வடிவத்தில் இருக்குது இல்லையா? இந்த வடிவத்தில் ஒரு கலப்பெண் இருந்ததுன்னா மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் ஆர் மைனஸ், இங்கே பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் ஆர் மைனஸ் a/2 ஈக்குவல் டு b என்ற வடிவில் இருந்தால் மாடுலஸ் ஆஃப் z-இனுடைய மீப்பெரு மதிப்பு மேக்ஸிமம் வேல்யூ வந்து b ப்ளஸ் ரூட் ஆஃப் b²/4a/2. மினிமம் வேல்யூ மீச்செரு மதிப்பு பார்த்தீங்கன்னா மைனஸ் b ப்ளஸ் ரூட் ஆஃப் b² ப்ளஸ் 4a/2. நம்மளை கேட்டிருக்கிறது மீச்சிறு மதிப்பு. அதனால் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதிலிருந்து ஏவோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 2. ஸோ மீச்சிறு மதிப்பு மாடுலஸ் ஆஃப் z-இன் மீச்சிறு மதிப்பு மைனஸ் b ப்ளஸ் ரூட் ஆஃப் b² ப்ளஸ் 4a/2. இதை யூஸ் பண்ணும் பொழுது மைனஸ் 2 ப்ளஸ் ரூட் ஆஃப் b², 2² 4 ப்ளஸ் 4 12, 4 × 3/2, that is மைனஸ் 2 ப்ளஸ் ரூட் ஆஃப் 16/2 மைனஸ் 2 ப்ளஸ் 4/2. ஸோ விட என்னென்னா 2/2 கேன்சல் பண்ணிட்டோம்னா, ஸோ மாடுலஸ் ஆஃப் z-னுடைய மீச்சிறு மதிப்பு வேல்யூ என்ன? 1. ஸோ ஆப்ஷன் ஆ தான் நம்முடைய சரியான விடை. அடுத்த வினா, நாலாவது வினா என்ன கேட்டிருக்காங்கன்னா, z மைனஸ் 1/z ப்ளஸ் 1. இதுவும் கலப்பெண் தான். z மைனஸ் 1/z ப்ளஸ் 1 என்பது முழுவதும் கற்பனை எண் எனில் மாடுலஸ் ஆஃப் z-இன் மதிப்பு என்ன? இப்போ ஒரு கலப்பெண் வந்து முழுவதும் கற்பனை அப்படின்னா அதில் என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு பண்பு இருக்குது, z பார் ஈக்குவல் டு மைனஸ் z. z பார் ஈக்குவல் டு ப்ளஸ் z வந்ததுன்னா அது முற்றிலும் கற்பனை இல்லை, முற்றிலும் மெய்யன்னு சொல்லுவோம். ஒரு கலப்பெண் வந்து முற்றிலும் மெய் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு கலப்பெண் மெய்யன்னு சொல்லணும்னா z பார் ஈக்குவல் டு ப்ளஸ் z பார் ஈக்குவல் டு மைனஸ் zன்னு சொன்னால் அது முற்றிலும் கற்பனை எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தணும்னா இதற்கான விடை எப்படி கிடைச்சிடும்? இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது zங்கிற இடத்துல அவங்க கொடுத்துருக்கிறது z மைனஸ் 1/z ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. இது முற்றிலும் கற்பனை எண்ணு அவங்க சொன்னதுனால இது எதுக்கு சமம்? என்னுடைய பார் வேல்யூ வந்து மைனஸ் ஆஃப் z மைனஸ் 1/z ப்ளஸ் 1க்கு சமம். z பார் ஈக்குவல் டு மைனஸ் z. இப்போ பார் மேலே ஒரு கலப்பெண் கீழே ஒரு கலப்பெண் இருக்குது. z1/z2 ஹோல் பார் அப்படின்னா z1 பார்/z2 பார் அப்படிங்கிறது பண்பு. அந்த அடிப்படையில் இதை z மைனஸ் 1 பார் பை z ப்ளஸ் 1 பார் அப்படின்னு இதை பிரிச்சுக்கலாம். ஈக்குவல் டு மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் z ப்ளஸ் 1. ஸோ 1 மைனஸ் z அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம் பை z ப்ளஸ் 1. இப்போ இந்த பார் நம்ம z1 மைனஸ் z2 ஹோல் பார்னா z1 பார் மைனஸ் z2 பார் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி ப்ளஸ் 3 நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த கான்செப்டில் இதை z பார் மைனஸ் 1 பார்ங்கிறது மெய்யனுங்கிறதுனால 1க்கு பார் போட்டால் 1 தான் பை z பார் ப்ளஸ் 1 பார்ங்கிறது 1 தான் ஈக்குவல் டு 1 மைனஸ் z டிவைட் பை z ப்ளஸ் 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன். இந்த z ப்ளஸ் 1 எந்த வந்தது அப்படின்னா z பார் மைனஸ் 1 இன்ட்டு z ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 மைனஸ் z இன்ட்டு இந்த எண்ணுக்கு மேலே வந்ததுன்னா z பார் ப்ளஸ் 1 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ இது ரெண்டையும் பெருக்கு z பார் இன்ட்டு z பெருக்கணும்னா z பார் இன்ட்டு z பார் இன்ட்டு 1 வந்து z பார் மட்டும் வரும். மைனஸ் 1 இன்ட்டு z மைனஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 இன்ட்டு z பார் 1 இன்ட்டு 1 மைனஸ் z இன்ட்டு z பார் மைனஸ் z பார் மைனஸ் z இன்ட்டு 1 மைனஸ் z. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா மைனஸ் z இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். அதே போல் z பார் ரெண்டு பக்கம் ப்ளஸ் z பார் கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் z பார் 1 தான். இந்த மைனஸ் z பார் வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ இதுவும் z பார் z பார்னு சொல்லலாம். ப்ளஸ் ரைட் சைட்லேருந்து வந்த இன்னொரு z பார், இங்கே மைனஸ் 1 இருக்குது, அதை ரைட் சைடு அனுப்பிச்சிடுங்க. இது ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது. ஸோ 1 + 1
z ப்ளஸ் z பார் வந்து நம்ம என்ன சொல்லிடலாம் 2z பார் அப்படின்னு சொல்லலாம் ஈக்குவல் டு 2. 2z பார் ஈக்குவல் டு 2 அப்படின்னா z பார் ஈக்குவல் டு 2/2 என்ன ஆயிரும் 1. z பார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் z ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு பண்பு. ஸோ மாடலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, மாடலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருது. ப்ளஸ் ஆர் -1 வரும். ஏன் -1 எடுத்துக்கலன்னா மாடலஸ் வேல்யூ வந்து நெகட்டிவாக வராது. ஸோ ஆப்ஷன் ஆ வந்து சரியான விடை. அடுத்த வினா x² + x + 1 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் ஆல்ஃபா பவர் 2020 + பீட்டா பவர் 2020 இன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த சமன்பாட்டினுடைய மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா நம்ம சொன்னதுனால கொடுக்கப்பட்ட சமன்பாடு பார்த்தீங்கன்னா x² + x + 1 = 0. இது ஒரு இருபடி சமன்பாடு. எளிதில் தீர்க்கலாம். இதை காரணிப்படுத்தி தீர்க்க முடியாது. காரணிப்படுத்துறது சிரமப்படுறதுனால நம்ம இருபடி சூத்திரத்தை வச்சு x மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே a மதிப்பு 1 x² கேளு, b மதிப்பு 1 x கேளு, தனி உறுப்பு c மதிப்பு 1. அப்போ இருபடி சூத்திரத்தின்படி x = -b + or -√b² - 4ac/2a அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஃபார்முலா படி இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன வரப்போகுது -1 + or -√b² 1² 1 -4 × a வேல்யூ 1 c வேல்யூ 1 1 × 1/2a 2 × 1 + or -√1 - 4 வந்து என்ன வரும் -3/2 × 1 2 -1 + or -3 என்னன்னு சொல்லலாம் -1 × 3 அப்படின்னு நம்ம செப்பரேட் பண்ணலாம் /2. this is equal to -1 + or -√-1ங்கிறது என்னது i√3/2. ஸோ அப்போ நம்மளுக்கு எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைக்குது. என்னென்ன வேல்யூ -1 -i√3/2, இன்னொன்று -1 + i√3/2. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றின் முப்படி மூலங்களில் வரக்கூடிய 1 ஒமேகா². ஸோ நம்மளுக்கு ஆன்சராக கிடைச்சிருக்கிறது ω1 ω², ஆன்சராக கிடைச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் ω². இது வந்து ஒன்றின் முப்படி மூலங்களில் ஒன்றின் முப்படி மூலங்களும் இதுதான். ஒன்றின் முப்படி மூலங்கள் ஒமேகா என்பது ஒன்றின் முப்படி மூலம் எனில் நம்ம வந்து அங்கே படிச்சிருக்கோம் பண்பு ω³ = 1. அப்புறம் 1 ω² ஒன்றின் முப்படி மூலமாக இருந்தால் 1 + ω + ω² மதிப்பு 0. இந்த ரெண்டு பண்பையும் நம்ம இப்போ பயன்படுத்திக்கலாம். இதை யூஸ் பண்ணி தான் ஆன்சர் சொல்ல போகிறோம். இப்போ இது ரெண்டுமே சமன்பாட்டினுடைய மூலங்களாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. முதல் மூலத்தை ஆல்ஃபா அப்படின்னும் ரெண்டாவது மூலத்தை பீட்டாவும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போது ஆல்ஃபா பவர் 2020 + பீட்டா பவர் 2020 தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. தட் இஸ் ஆல்ஃபா பவர் 2020 அப்படின்னா ஒமேகா பவர் 2020 + ω² பவர் 2020. தட் இஸ் ஒமேகா பவர் 2020 + ஒமேகா பவர் 2 × 2020 4020 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. ω³ 1ங்கிறதுனால நம்ம ω³ 2 இது வந்து 3ஆல் வகுத்தோம்னா மீதி என்ன வருதோ அதை மட்டும் நம்ம எழுதினா போதுமானது. ஏன்னா ஒமேகா பவர் கியூபெல்லாம் என்ன ஆயிரும் 1ன்னு மாறிடும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் 2020 3ஆல் வகுக்கிறோம். 2020/3 என்ன ஆன்சர் வரப்போகுது 6 - 18 மீதி 2 7 - 21 மீதி 1 10 3 9. ஸோ மீதி நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்க போகுது 1 கிடைக்க போகுது. ஸோ ஒமேகா பவர் என்ன ஆயிரும் 1. ஏன்னா 673 என்பது 3இன் மடங்காக இருக்கும். அதனால் அது 1 மாறிடும். ரிமைனிங் இருக்கிற 1 மட்டும் ஒமேகாவோட இருக்க எழுதிடுறோம். அதே போல் 4020 3ஆல் வகுக்கிறோம். வகுத்தோம்னா 1 3 3 1 3 9 12 4 12 0 4040 ω². 2ஆல் பெருக்கணும் 4040 இல்லையா, அதுங்க 4 வரும். 1 3 3 9 14 4 12 20 6 18 மீதி 2 வரும். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கிறது ω². ஸோ 1 + ω + ω² வேணும்னா இதில் வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம், இந்த 1 எந்த வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் ω + ω² மதிப்பு -1 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதனுடைய வேல்யூ என்ன -1. அப்போது -1ங்கிற ஆப்ஷன் 2வது ஆப்ஷன் ஆ வந்து சரியான விடை. அடுத்த வினா Q + 64இன் ஒரு பூஜ்ஜியமாக்கி, ஏன்னா இது ஒரு முப்படி பல்லுறுப்புக்கோவைங்கிறதுனால 3 பூஜ்ஜியமாக்கிகள் இதற்கு உண்டு. அதில் ஒரு பூஜ்ஜியமாக்கி இந்த 4 ஏதாவது ஒன்று இருக்கும். அது எதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முதல்ல அதை அப்படியே எடுத்து 20 பூஜ்ஜியமாக்கிங்கும் போது இதை பூஜ்ஜியமாக்கக்கூடிய எக்ஸின் மதிப்பு அப்படின்னு அர்த்தம். x³ + 64 பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துகிறோம். அப்போ x³ = -64 அப்படின்னு எடுத்துக்கலாம். -64 அப்படின்னா இது என்னது -4³ சொல்லலாம் இல்லையா x³. ஸோ x³ = -4³ அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன -4. அப்போ விடை வந்து -4. 4வது ஆப்ஷன் சரியான விடை. அடுத்து இனம் பல்லுறுப்புக்கோவையின் மிகையெண் பூஜ்ஜியமாக்கிகளின் எண்ணிக்கை.
மிகையன் பூஜ்ஜியமாக்கிகளின் எண்ணிக்கை அப்படின்னாவே அது வந்து தேர்ட் சாப்டரில் டிஸ்கார்டே விதி, அந்த விதியில் தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஒரு பல்லுறுப்புக்கோவையில் வந்து பி ஆஃப் எக்ஸினுடைய குறிமாற்றங்களினுடைய எண்ணிக்கை தான் மிகையன் பூஜ்ஜியமாக்கிகளின் எண்ணிக்கைன்னு சொல்லி டிஸ்கார்டே விதி சொல்லுது. ஸோ அந்த அடிப்படையில் இது வந்து ஒரு பல்லுறுப்புக்கோவையினுடைய சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பி ஆஃப் எக்ஸ். ஸோ நம்ம பி ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து -1, இதை விரிவுபடுத்தணும். ஆர் ஈக்குவல் டு, தட் மீன்ஸ் summation r equal to 0 to n ncr -1 power r into x power r. இதை விரிவுபடுத்தினா நம்மளுக்கு என்ன வரும், r equal to 0, 0லேருந்து n வரைக்கும் r equal to 0, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து -1 power 0, அப்போ ப்ளஸ், செகண்ட் டேர்ம் r equal to 1ன்னு போட்டால் -1 power 1 மைனஸ், அடுத்த டேர்மில் n equal to 2ன்னு போட்டால் அடுத்த டேர்ம் ப்ளஸ், அடுத்த டேர்ம் மைனஸ், அடுத்த டேர்ம் ப்ளஸ். இப்படியே நம்மளுக்கு எத்தனை டேர்ம் வரும், 0லேருந்து n வரைக்கும் இருக்கிறதுனால நம்மகிட்ட எத்தனை டேர்ம் இருக்கும், n+1 டேர்ம்ஸ் வரும். n+1 டேர்ம்ஸும் ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் மைனஸ்னு வரும். நம்ம பாருங்கள், இப்போ ஒரு 3 டேர்ம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு இருந்தால் இதில் குறிமாற்றங்கள் எண்ணிக்கை எத்தனை பாருங்கள், +2 -1 -2 1, மொத்தம் இதில் 2 கிடைக்குதா. அதே போல் 3 டேர்ம் பதிலாக 4 டேர்ம் இருக்குது அப்படின்னா குறிமாற்றங்களுடைய எண்ணிக்கை எத்தனை, 1 2 3. ஸோ குறிமாற்றங்களுடைய எண்ணிக்கை 3. அப்போது உறுப்புகளினுடைய எண்ணிக்கையை விட 1 கம்மி குறிமாற்றங்களினுடைய எண்ணிக்கை இல்லையா, அந்த மாதிரி. அப்போ இதில் மொத்தம் n+1 டேர்ம்ஸ் இருக்கிறனால அப்போ இதில் குறிமாற்றங்களுடைய எண்ணிக்கை பி ஆஃப் எக்ஸின் குறிமாற்றங்களினுடைய எண்ணிக்கை நம்ம n+1 டேர்ம் இருக்கிறதுனால நம்ம எத்தனைன்னு சொல்லிடலாம், குறிமாற்றங்களுடைய எண்ணிக்கை n. அப்போது டிஸ்கார்டே விதிப்படி பி ஆஃப் எக்ஸின் மிகையன் பூஜ்ஜியமாக்கிகளின் எண்ணிக்கை அதிகபட்சம் n ஆகும். தட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n. அதிகபட்சம் n அப்படின்னா, ஸோ இங்கே லெஸ் தென் எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, பிரிண்டிங் மிஸ்டேக், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n இருந்தால் இது சரியான விடையாக இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் இ வந்து இதற்கு சரியான விடை. அடுத்ததுன்னா இன்வர்ஸ் 3/5 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் 12/13 ப்ளஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் 5/3 மைனஸ் கொசீக்கண்ட் இன்வர்ஸ் 13/12. இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இப்போது இந்த சீக்கண்ட் இன்வர்ஸ் தீட்டா அப்படின்னா சீக்கண்ட் இன்வர்ஸ் 5/3 வந்து தீட்டான்னு எடுத்துக்கிட்டால் சீக்கண்ட் தீட்டாவை நம்ம என்னென்னு சொல்லலாம், 5/3ன்னு சொல்லலாம். ரெண்டு பக்கம் தலைகளாக மாற்றினா 1/சீக்கண்ட் தீட்டா வந்து காஸ் தீட்டா ஈக்குவல் டு 3/5ன்னு சொல்லலாம். ஸோ தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 சொல்லலாம். அப்போ தீட்டா வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/5, தீட்டா சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 5/3. அப்போது சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 5/3யும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/5ம் ஈக்குவல் தான். அதனால் நம்ம என்ன செய்யலாம், இந்த சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 5/3 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் தலைகளாக மாற்றும்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் sin inverse of 3/5 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/13 ப்ளஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் என்னென்னு மாற்றிக்கலாம்னு சொன்னோம், இந்த பின்னத்தை தலைகளாக மாற்றினா சீக்கண்ட்டை தலைகளாக மாற்றினா என்ன கிடைக்குமோ அதை எழுதிக்கலாம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 எழுதிக்கலாம். இதே போல் தான் கொசீக்கண்ட் இருக்கும். இந்த பின்னத்தை தலைகளாக மாற்றும்பொழுது கொசீக்கண்ட் இன்வர்ஸோட தலைகள் என்ன, சைன் இன்வர்ஸோட 12/13 அப்படின்னு சொல்லி சைன் இன்வர்ஸோட வேல்யூவை மாற்றிக்கலாம். இப்போ பாரு, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் இங்கே பாருங்கள் அதே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 இருக்கா, இது ரெண்டையும் பேர் எழுதிக்கலாம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் இரண்டையுமே மைனஸ் இருக்குது, இதுலையும் மைனஸ் காமனாக எடுத்துட்டோம்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/13 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 12/13 அப்படின்னு கிடைக்குது. sin inverse of x plus cos inverse of x ஓட வேல்யூ π/2 அப்படிங்கிறது நம்ம ட்ரிகோனோமெட்ரியில் பார்த்த ப்ராப்பர்ட்டி. இங்கேயும் sin inverse of x plus cos inverse of x வந்து π/2. ஸோ π/2 மைனஸ் π/2 வந்து 0ங்கிறது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் இ வந்து இதற்கான விடையாக இருக்குது. சரிங்களா. அடுத்து வினா எண் 9, cot inverse of x ஈக்குவல் டு 2π/5 எனில் tan inverse of x ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஈக்குவல் டு cot inverse தான் வந்தால் cot 2π/5. நம்மளுக்கு தெரியும் tan π/2 மைனஸ் தீட்டா cot தீட்டா. அப்போ இதை என்ன சொல்லிடலாம், tan π/2 மைனஸ் 2π/5 அப்படின்னு எழுதலாம். அப்போ என்ன வரும், tan ஆஃப் 2க்கும் 5க்கும் மீசிமா வந்து 10, இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5π மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4π. ஸோ ஆன்சர் வந்து tan ஆஃப் 5π மைனஸ் 4π வந்து π/10 அப்படின்னு மாறுது. இது வந்து எக்ஸு. ஆனால் நம்ம சொல்ல வேண்டியது tan inverse ஆஃப் எக்ஸோட வேல்யூ. tan என்ன வந்துச்சு அப்படின்னா tan inverse x ஈக்குவல் டு π/10. ஸோ ஆன்சர் வந்து π/10. மூணாவது ஆப்ஷன் வந்து சரியான விடை. 10வது வினா tan inverse x மைனஸ்
cot inverse tan inverse x minus cot inverse x equal to tan inverse of 1 by root 3. நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி tan inverse x plus cot inverse x equal to pi by 2 நம்மளுக்கு தெரியும். அப்போ cot inverse x நம்ம pi by 2 minus tan inverse x எழுதலாம். ஸோ இந்த tan inverse x அப்படி எழுதிக்கோங்க. மைனஸ் cot inverse x என்ன எழுதுறோம்னா pi by 2 minus tan inverse equal to tan inverse of 1 by root 3 சொல்லலாம். இந்த மைனஸ் உள்ள போச்சு அப்படின்னா tan inverse of x minus pi by 2 minus into minus plus tan inverse equal to tan inverse of 1 by root 3. இப்போ tan inverse of x plus tan inverse of x ரெண்டையும் கூட்டினோம்னா 2 tan inverse of x equal to tan inverse of 1 by root 3ங்கிறது நம்மளுக்கு வந்து tan ஓட எந்த ஆங்கிள் 1 by root 3 வரும் அப்படின்னு பார்த்தா tan 30 டிகிரி. ஸோ இது வந்து pi by 6. இந்த மைனஸ் pi by 2 வந்துச்சுன்னா ப்ளஸ் pi by 2ன்னு சொல்லிடலாம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்பொழுது ரெண்டுக்கும் மீசியமாக 6. இங்கே 6 அப்படியே இருக்கிறதுனால 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலே பை 2 6. ஸோ மேலே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 பை. ஸோ விட என்ன வருது 4 பை பை 6. 4 பை பை 6னா என்ன வரும் 2 பை பை 3. 4 2 6. ஸோ 2 tan inverse x equal to 2 பை பை 3. அப்போ tan inverse x equal to 2 tan inverse x equal to 2 பை பை 3. 2 கேன்சல் ஆயிடுது. அப்போது நம்மளுக்கு கடைசி என்ன கிடைச்சிருக்கு tan inverse x equal to pi by tan inverse இந்த தீர்வு தான் கேட்குறாங்க. tan inverse x equal to pi by 3னா x equal to tan pi by 3. அப்போ x equal to tan pi by 3னா tan pi by 3னா என்னது x equal to root 3. ஒரே ஒரு தீர்வு இல்லையா, xக்கு ஒரே மதிப்பு தான் கிடைச்சிருக்கு, ஒரே ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி விடையே சொல்லிடலாம். ஸோ ஒரே ஒரு தீர்வு ஆப்ஷன் ஆ. ஸோ இந்த சமன்பாட்டுக்கு எத்தனை தீர்வுன்னு தான் கேட்டிருக்காங்க, தீர்வை கூட கேட்கல. இதுதான் நம்ம தீர்வையே கண்டுபிடிச்சிட்டோம். ஒரே ஒரு தீர்வு தான் சமன்பாட்டுக்கு உண்டு. அதனால் ஒரே ஒரு தீர்வுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுறோம். அடுத்து இந்த இரட்டை நேர்கோடுகளால் x ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0 மற்றும் y ஸ்கொயர் மைனஸ் 14y ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0 என்ற கோடுகளால் அடைபடும் சதுரத்தின் உள்ளே வரையப்படும் மிகப்பெரிய வட்டத்தின் ஆரம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல இது பார்த்தீங்கன்னா இது ஒரு இருபடி சமன்பாடு மாதிரி இருக்கிறதுனால இது எப்படி நேர்கோடு அப்படின்லாம் யோசிப்பீங்க. பட் இது வந்து ஒரு இரட்டை நேர்கோடு. இரட்டை நேர்கோடு அப்படின்னா இரட்டை நேர்கோடுகளுடைய சேர்ப்பு சமன்பாடு. அதனால் இது ரெண்டையும் நம்ம இரட்டை நேர்கோடுகளுடைய சேர்ப்பு சமன்பாடு வந்து தனித்தனி சமன்பாடுகளை முதல்ல கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ முதல் நேர்கோடு என்ன x ஸ்கொயர் மைனஸ் 8x மைனஸ் 12 என்பது அதில் பிழை, ப்ளஸ் 12ங்கிறது தான் சரி. ஸோ ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. இதை காரணிப்படுத்தோம்னா 1 இன்ட்டு 12 12 பெருக்கும் பொழுது 12 கூட்டும் பொழுது மைனஸ் 8 வரணும் அப்படின்னா மைனஸ் 6 மைனஸ் 2. ஸோ காரணி என்ன எக்ஸ் மைனஸ் 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போது ஒன்று எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்ற ஒரு நேர்கோடு, எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிற இன்னொரு நேர்கோடு. ஸோ இது ஒரு இணை நேர்கோடுகள். அதே மாதிரி இன்னொரு இணை நேர்கோடு இன்னொரு ஜோடி நேர்கோடு பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 14y ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0. ஒய் ஸ்கொயர் கீழே 1 1 இன்ட்டு 45 45 பெருக்கும்பொழுது 45 வரும், கூட்டும்பொழுது மைனஸ் 14 9 5 45 எடுத்துக்கலாம். ரெண்டுக்குமே மைனஸ் போட்டிங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் கூட்டும்பொழுது மைனஸ் 14 வந்துடுது. ஸோ காரணி ஒய் மைனஸ் 9 இன்ட்டு ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. தனித்தனியாக 0க்கு சமப்படுத்தும் பொழுது ஒய் ஈக்குவல் டு 9 என்ற ஒரு நேர்கோடும் ஒய் ஈக்குவல் டு 5ங்கிற ஒரு நேர்கோடும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது ரெண்டாவது செட்டு ஈக்குவேஷன். இப்போது மொத்தம் 4 நேர்கோடுகள் இருக்குது. இந்த 4 நேர்கோடுகளால் அடைபடும் சதுரத்துக்கு உள்ள வரையப்படும் வட்டத்தின் மையம் கேட்குறாங்க. அப்போது முதல்ல இந்த நேர்கோடுகளை வரைஞ்சிடலாம். நம்ம ஃபஸ்ட் இது எக்ஸ் ஈக்குவல் டு 2 வச்சுக்கலாம். இது எக்ஸ் ஈக்குவல் டு 2, இது எக்ஸ் ஈக்குவல் டு 6, எக்ஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் ஈக்குவல் டு 6. அடுத்து ஒய் ஈக்குவல் டு 5, ஒய் ஈக்குவல் டு 5, அடுத்து ஒய் ஈக்குவல் டு 9. இந்த 4 நேர்கோடுகளிலேயே ஒரு வட்டம் சதுரம் இதுதான். இந்த சதுரத்துக்குள்ளே வரையப்படக்கூடிய வட்டம் இதுதான். இந்த வட்டத்தினுடைய மையம் தான் நம்மளை கேட்குறாங்க. இந்த வட்டத்தினுடைய மையம் நம்மளை கேட்குறாங்க. கட்டாயம் இந்த வட்டத்தினுடைய மையம் வந்து மையப்புள்ளியினுடைய எக்ஸாய தொலைவு. இந்த புள்ளி வந்து என்ன, இந்த புள்ளியை நம்ம என்னென்னு சொல்லலாம், எக்ஸாய தொலைவு 6, ஒய்யாய தொலைவு 9ன்னு சொல்லலாமா. அதே மாதிரி இந்த புள்ளி என்னென்னு சொல்லலாம், எக்ஸாய தொலைவு 2, ஒய்யாய தொலைவு 5ன்னு சொல்லலாம். எப்படியும் நம்மளுக்கு மையம் வந்து இந்த 2 புள்ளிகளினுடைய நடுப்புள்ளின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த மூலை வட்டத்தினுடைய நடுப்புள்ளின்னு சொல்ல முடியும். அப்போது இந்த மையப்புள்ளி நம்மளுக்கு வேணும்னா இந்த 2 புள்ளிக்கும் நடுப்புள்ளி கண்டுபிடிச்சா போதுமானது. therefore மையம் ஈக்குவல் டு நடுப்புள்ளிக்கான சூத்திரம் என்ன, x1 + x2 / 2 2 + 6 2 + 6/2 9 + 5/2. ஸோ விட என்ன வந்திருக்கு
8/2 4, 14/2 7. ஸோ 4,7 தான் நம்முடைய சரியான விடை. முதல் ஆப்ஷன் உங்களுக்கு சரியான விடை. நெக்ஸ்ட்டு பரவளையம் y² = 12x, x + y = k. x + y = k. x + y = k என்ற நேர்கோடு பரவளையம் y² = 12x இன் செங்கோட்டு சமன்பாடாக உள்ளது எனில் k இன் மதிப்பு கேட்குறாங்க. ஸோ ஒரு பரவளையம் கொடுத்துருக்காங்க, ஒரு செங்கோடு, அந்த பரவளையத்தினுடைய செங்கோடு கொடுத்துருக்காங்க. செங்கோடில் கேங்கிற ஒரு தெரியாத மதிப்பு வருது. கே மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஸோ y² = 12xங்கிறது பரவளையம். இது ஒன்று வச்சுக்கோ. அதனுடைய செங்கோடு x + y = k. இதை ரெண்டு. இப்போது இது ஒரு நேர்கோடு இல்லையா? y = -x + k எழுதலாமா? இது என்ன வடிவம்? y = mx + c. சாய்வு என்ன? இது செங்கோடுங்கிறதுனால செங்கோட்டின் சாய்வு -1. எக்ஸனுடைய கீழே தான் சாய்வாக வரும் -1. இப்போ இதை வகையீடு செஞ்சோம்னா என்ன வரும்? 2y dy/dx = 12 × x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அப்போ dy/dx = 12/2y. 1 2 6 2 12. ஸோ 6/y. இது வந்து தொடுகோட்டின் சாய்வு. செங்கோட்டின் சாய்வை நம்ம வழக்கமாக -1/mன்னு சொல்கிறது வழக்கம். ஸோ -1/m = -1. அதில் இந்த m வேல்யூ 6/y இங்கே பிரதிட்டோம்னா -1/6/y = -1. அப்போ y/6 -y/6 = -1. y = 6. அப்போ y = 6 அப்படின்னு சொல்லி சமன்பாடு 1ல் நம்ம பிரதிட்டோம்னா, சமன்பாடு 1ல் பிரதிட்டா நம்மளுக்கு என்ன வரும்? 12x = y² என்ன? 36. அப்போது x = 36/12. எக்ஸோட மதிப்பு 3 கிடைக்குது. ஸோ எக்ஸோட மதிப்பு 3, ஒய்யோட மதிப்பு 6ன்னு சொல்லி சமன்பாடு 2 நேர்கோட்டில் பிரதிக்கும் போது நம்மளுக்கு k கிடைச்சது. கேங்கிறது என்ன? x + y. எக்ஸோட மதிப்பு 3, ஒய்யோட மதிப்பு 6. ஸோ k மதிப்பு என்ன? 9ன்னு சொல்லி கணக்கு முடிச்சிடலாம். ஸோ 9ங்கிறது 4வது ஆப்ஷன் இ. அடுத்த வினா 13. x² + y² = 1 என்ற நீள்வட்டத்தினுள் வரையப்படும் மிகப்பெரிய செவ்வகத்தின் பரப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நீள்வட்டம் வரைஞ்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா முதல் திட்ட வடிவம் இல்லையா? அதனால் என்னுடைய நெட் அச்சு வந்து x அச்சு தான். அதனால் நீள்வட்டம் இப்படி தான் இருக்கும். இதனுள் வரையப்படும் செவ்வகம் இந்த பேட்டர்னில் அப்ராக்சிமேட்டாக அப்படி இருக்கலாம். நம்மளுக்கு தெரியும் தீட்டா, இந்த புள்ளி பின்னு வச்சுக்கலாம். தீட்டாவினுடைய ஒவ்வொரு மதிப்பிற்கும் நீள்வட்டத்தின் மீது உள்ள புள்ளி a cos θ, x = a cos θ, y = b sin θ. இப்போ இந்த பிங்கிற புள்ளி x அச்சுடன் ஏற்படுத்தக்கூடிய கோணம் பார்த்தீங்கன்னா இது π/4 தான் இருக்கும், 45 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது a cos π/4, b sin π/4ன்னு சொல்லிடலாம். இப்போ பியோட x ஆய தொலைவு இது, y ஆய தொலைவு இது. x ஆய தொலைவுனா இந்த டிஸ்டன்ஸு, y ஆய தொலைவுனா இந்த டிஸ்டன்ஸ். நம்மளுக்கு செவ்வகத்தினுடைய நீளம் வேணும்னா இந்த x ஆய தொலைவினுடைய 2 மடங்கு செவ்வகத்தினுடைய நீளமாக இருக்கும். ஸோ செவ்வகத்தின் நீளம் வேணும் அப்படின்னா நம்ம x ஆய தொலைவை 2ஆல் பிரிக்கிட்டா போதும். ஸோ 2 × a cos π/4 தட் இஸ் 2a × cos π/4ங்கிறது 1/√2. √2வும் 2வும் கேன்சல் ஆனால் √2a அப்படின்னு நீளம் கிடைக்குது. அதே போல் அகலம் வேணும்னா y ஆய தொலைவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 2 × a sin π/4, 2a × sin π/4ம் 1/√2 தான். 2வும் 1/√2வும் கேன்சல் ஆச்சுன்னா இது √2bன்னு மாறுது. நம்மள என்ன கேட்டிருக்காங்க? பரப்பு தான் கேட்டிருக்காங்க. பரப்புங்கிறது என்ன? நீளம் பெருக்கல் அகலம். நீளமும் √2a, அகலமும் √2bன்னு வருது. √2 × √2 2. ஸோ 2ab சதுர அலகு. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. இதுதான் நம்முடைய கேள்விக்கான விடை. அடுத்து 14. b வெக்டருக்கு செங்குத்தாகவும் c வெக்டருக்கும் இணையாகவும் உள்ள வெக்டர் a வெக்டர். ஸோ a வெக்டர் எப்படி இருக்குது? b வெக்டருக்கு செங்குத்தாக இருக்குது, c வெக்டருக்கு இணையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவையெல்லாம் ஓரலகு வெக்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏபிசிங்கிறது ஓரலகு வெக்டர்கள். இவங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? a வெக்டர் கிராஸ் b கிராஸ் c அதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ தீர்வு a வெக்டர் கிராஸ் b வெக்டர் கிராஸ் c வெக்டர் ஈக்குவல் டு 3 வெக்டர்களினுடைய வெக்டர் பெருக்கம். இதுக்கான விரிவாக்கம் என்ன? a டாட் c × b மைனஸ் a டாட் b × c. ரைட். இப்போது இதுதான் 3 வெக்டருடைய வெக்டர் பெருக்கத்தினுடைய மதிப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கணக்கில் கொடுத்துருக்கிறது b வெக்டருக்கு செங்குத்தாக இருக்குது. எது? a. அப்போ ஏவும் பியும் செங்குத்து. அப்போ இது வந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? a டாட் b ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடலாமா? அடுத்து c வெக்டருக்கு இணையாக இருக்குது a. அப்போது ஏவும் சியும் இணையாக இருக்குது. ஏயும் சியும் இணையாக இருந்தால் இடைப்பட்ட கோணம் 0வா? அப்போ a டாட் c என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் a மாடுலஸ் ஆஃப் c காஸ் 0 வருமா? a c ரெண்டுமே ஓரலகு வெக்டர்கள் சொல்லிட்டாங்களா? அப்போ அதனுடைய மாடுலஸ் வேல்யூ 1, மாடுலஸ் ஆஃப் சியும் 1, காஸ் 0வும் 1. ஸோ a டாட் c மதிப்பு 1. ஸோ a டாட் b மதிப்பு 0, a டாட் c மதிப்பு 1. இதை நம்ம இங்கே பிரதிக்கலாமா?
ஸோ ஏ டாட் சிக்கு பதிலாக 1, ஸோ 1 இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ டாட் பிக்கு பதிலாக 0, 0 இன்ட்டு சி வெக்டர். ஸோ விடை நம்மளுக்கு என்ன கிடைக்குது, பி வெக்டர்னு கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் ஆ வந்து இதற்குரிய விடை. அடுத்து 15, 2 நேர்கோடுகள் கொடுத்து இவர்களுக்கு இடைப்பட்ட கோணம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 2 நேர்கோடுகளும் சரியான திட்ட வடிவத்தில் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். இது சிறப்பு வடிவத்தில் தான் இருக்குது. அப்போ இதை நம்ம சரியான திட்ட வடிவத்துக்கு எப்படி மாற்றலாம் அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் 2/3 ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 1/-2, z ஈக்குவல் டு 2 தனியாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இதோட சேர்த்து z மைனஸ் 2/0 அப்படின்னு நம்ம எழுதலாம். இந்த ரெண்டு திட்ட வடிவம் இந்த மாதிரி எழுதலாம், அல்லது இந்த வடிவத்தில் எந்த வடிவத்தில் எழுதினாலும் zக்கு 2 தான் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இது வந்து முதல் நேர்கோடு. அடுத்து இரண்டாவது நேர்கோடு சரியான திட்ட வடிவத்தில் இருக்கான்னு பார்த்தா இல்லை, இங்கேயும் 2yன்னு வருது. அப்போ அதை நம்ம மாற்றி எழுதணும். எக்ஸ் மைனஸ் 1/1 ஈக்குவல் டு 2 பொதுவாக எடுத்துட்டா ஒய் ப்ளஸ் 3/2 அப்படின்னு வரும். பை 2 வெளியே எடுத்துட்டா ஒய் ப்ளஸ் 3/2/3 அப்படின்னு கீழே வந்துடுது. ஈக்குவல் டு அடுத்து என்ன இருக்குது, z ப்ளஸ் 5/2. தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 1/1 ஈக்குவல் டு இந்த 2 கீழே வந்துருச்சு அப்படின்னா ஒய் ப்ளஸ் 3/2/3/2. ஸோ விட என்னென்னா z ப்ளஸ் 5/2. இது ரெண்டாவது நேர்கோடு. இந்த இரண்டு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் நம்மளை கேட்குறாங்க. இப்போது இந்த நேர்கோட்டுக்கு இணையான வெக்டர் ஏ வெக்டர். கீழே இருக்கிற திசை விகிதங்களை வச்சு எழுதலாம். இதுலேருந்து ஏ வெக்டர் என்ன, 3i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 0k கேப். இதில் இருந்து ரெண்டாவது நேர்கோட்டிலேருந்து இணையான வெக்டர் வந்து பி வெக்டர் எழுதலாம். கீழே இருக்கிற திசை விகிதங்களை வச்சு i கேப் ப்ளஸ் 3/2 j கேப் 3/2 j கேப் ப்ளஸ் 2k கேப். இந்த இரண்டு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் என்பது இந்த இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணமாகும். ஸோ இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணணும். காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ டாட் பி பை மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி. இதை யூஸ் பண்ணுறோம். ஏ டாட் பி ரெண்டையும் புள்ளி பெருக்கம் செய்யும்போது 3 இன்ட்டு 1 3 மைனஸ் 2 இன்ட்டு 3/2 பெருக்குனா மைனஸ் 3ன்னு கிடைக்குது. 0 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணால் 0ன்னு கிடைக்குது. கீழே எதுவாக வேணால் வந்துட்டு போகுது, ஏன்னா மேலே 0 ஆயிடுச்சு. மேலே 0 ஆனதுனால காஸ் தீட்டாவோட வேல்யூ 0. காஸ் தீட்டாவோட வேல்யூ 0 ஆகுதுனாவே தீட்டா என்னவாக தான் இருக்கும், 5/2 தான் இருக்கும். ஸோ விடை வந்து ஆப்ஷன் 4 5/2 என்பது சரியான விடை. அடுத்து 16, இந்த இரண்டு தளங்களும் இணை எனில் லாம்டாவின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இரண்டு தளங்கள் கொடுத்துருக்காங்க. இரண்டு தளங்களும் இணை எனில் லாம்டா மற்றும் மியூவின் மதிப்புகளை காண்கன்னு சொல்கிறாங்க. முதல் தளம் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் டாட் 2i கேப் மைனஸ் lambda j cap plus k cap equal to 3. இது முதல் தளம். இரண்டாவது தளம் பார்த்தீங்கன்னா r vector dot 4i cap plus j cap minus mu k cap equal to 5. இந்த ரெண்டு தளங்களும் இணை அப்படின்னு சொன்னதுனால இந்த ரெண்டு வெக்டர்களும் சமமாக இருக்கணும். சரிங்களா, தனிப்பு இந்த ரைட் சைடு இருக்கிற இந்த கான்ஸ்டன்ட் வேணால் வெவ்வேறையாக இருக்கலாம். ரெண்டு தளம் அப்படின்னாவே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க ரெண்டு வெக்டரும் சமமாக இருக்கணும். அப்போ சமமாக இருக்கணும்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இது ரெண்டாக மாற்றணும். என்ன செய்யலாம், கம்ப்ளீட்டாக 2ஆல் டிவைட் பண்ணலாம், அல்லது காமனாக 2ஐ எடுத்துகிட்டு டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட் இதில் 2 காமனாக எடுத்தால் என்ன வரும், ஆர் வெக்டர் டாட் 2 இன்ட்டு 2i கேப் ப்ளஸ் 1/2 j கேப் மைனஸ் mu/2 k cap equal to 5. இப்போ நம்பர் 2ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன வரும், ஆர் வெக்டர் இந்த 2 கேன்சல் ஆகிடும் லெஃப்ட் சைடு, 2i cap ப்ளஸ் 1/2 j cap மைனஸ் mu/2 k cap ஈக்குவல் டு 2ஆல் டிவைட் பண்ணும்போது 5 என ஆயிடுது, 5/2. இதுதான் நம்மளுடைய இரண்டாவது தளம். இந்த ரெண்டு வெக்டர்களும் இணையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால பையோட காம்பனண்ட் கூறு பார்த்தீங்கன்னா 2 சமமாக இருக்குது. ஜேவோட கூறு இங்கே வந்து மைனஸ் லேம்டா, இங்கே ஜேவோட கூறு வந்து 1/2. ஸோ மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு 1/2. அப்போ லேம்டாவோட வேல்யூ மைனஸ் 1/2. அடுத்து இங்கே கேவோட கூறு வந்து 1, இங்கே கேவோட கூறு மைனஸ் mu/2. ஸோ மைனஸ் mu/2 வந்து 1. அப்போ மைனஸ் மியூ ஈக்குவல் டு 2, மியூ ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேம்டா, ரெண்டாவது மியூ தான் கேள்வியை கேட்டதுனால லேம்டாவோட வேல்யூ மைனஸ் 1/2, மியூவோட வேல்யூ -2. ஸோ ஆப்ஷன் இ -2, -2 வந்து சரியான விடை. அடுத்து 17. ஸோ இதற்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டில் அணிக்கோவையில் மிக முக்கியமான டெஃபினிஷன் ஒன்று என்ன இருக்குது அப்படின்னா, அணிக்கோவை அட்ஜாயிண்ட் ஏ. அணிக்கோவை அட்ஜாயிண்ட் ஏ வந்து எதுக்கு சமம், அணிக்கோவை ஏ பவர் n-1க்கு சமம். என்னங்கிறது ஏயின் வரிசை, ஏ என்ற அணியின் வரிசை. அதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அணிக்கோவை
adjoint of adjoint a ஸ்கொயர். adjoint ஏங்கிறதும் ஏவோட வரிசை என்னவோ அதுதான் adjoint ஏவோட வரிசையாக இருக்க போகுது. அதனால் இப்போது அட்ஜாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த ரெண்டு அட்ஜாயிண்ட் ஏ ஸ்கொயர் இது எல்லாம் சேர்ந்து ஒரு அணி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னாலும் இந்த அணியினுடைய வரிசை வந்து 2ஆக தான் இருக்க போகுது. ஏன்னா ஏயின் வரிசை 2ங்கிறதுனால ஏ ஸ்கொயரோட வரிசையும் 2 தான், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஸ்கொயரும் 2 தான். அப்போ அதுக்கு திரும்ப நம்ம அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ணாலும் கண்டுபிடிச்சாலும் அதுக்கும் வரிசை 2 தான். அப்போ ஒரு அட்ஜாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இப்போ அட்ஜாயிண்ட் ஏ எப்படி ஏ பவர் அணிக்கோ ஏ பவர் n-1 வந்ததோ அந்த மாதிரி 3 அட்ஜாயிண்ட் ஏ ஸ்கொயருங்கிறது 2 அட்ஜாயிண்ட் ஏ ஸ்கொயரோட பவர் n-1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஸ்கொயர் பவர் n-1, இங்கே என்னங்கிறது 2ங்கிறதுனால 2 - 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது என்ன வருது, அணிக்கோவை adjoint of adjoint a ஸ்கொயர் பவர் 1. இப்போ அகைன் திரும்ப 2 adjoint a ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு adjoint a ஸ்கொயர் பவர் 2 - 1ன்னு சொல்லலாம். அகைன் இது adjoint a ஸ்கொயர் பவர் 1ன்னு மாறிடும். இப்போ adjoint of a ஸ்கொயருங்கிறது அணிக்கோவை a ஸ்கொயருங்கிறது அணி. இப்போது அணிக்கோவை a ஸ்கொயர் பவர் 2 - 1ன்னு சொல்லலாம். அப்போது அணிக்கோவை a ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அணிக்கோவை a ஸ்கொயர் பவர் 1 கோவை a ஸ்கொயர். அணிக்கோவை a ஸ்கொயருங்கிறது அணிக்கோவை a ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அணிக்கோவை ஏவோட வேல்யூ தான் கணக்கிலேயே 2ன்னு சொல்லி கொடுத்ததுனால ஸோ அதனுடைய மதிப்பு 2 ஸ்கொயர் 4 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் ஆ இதை வந்து சரியான விடை. அடுத்து 18 cos inverse x plus cos inverse y plus cos inverse z equal to 3 பைன்னு சொல்கிறாங்க. 3 பையை எப்படி குறிச்சிக்கலாமா, பை ப்ளஸ் பை ப்ளஸ் பை அப்படின்னு. அப்போ cos inverse xங்கிறதும் பை, cos inverse yங்கிறதும் பை, cos inverse z equal to பைன்னு சொல்லிடலாம். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், cos inverse x equal to பை அப்படின்னா x equal to cos பை. cos பையோட மதிப்பு -1. அதே மாதிரி cos inverse y equal to பை அப்படின்னா x equal to cos inverse y இல்லையா, y equal to cos பை -1. அதே மாதிரி cos inverse z equal to பை அப்படின்னா z equal to cos பை, அதுவும் -1. ஸோ எக்ஸோட வேல்யூ -1, ஒய்யோட வேல்யூ -1, இதோட வேல்யூ -1. நம்ம என்ன கேட்குறாங்க, xy ப்ளஸ் yz ப்ளஸ் zx கேட்குறாங்க. எக்ஸும் -1, ஒய்யும் -1. ஸோ -1 இன்ட்டு -1 ப்ளஸ் 1 ப்ளஸ் yz, ஒய்யும் -1 zம் -1, அதுவும் என்ன ஆயிரும் +1, zம் -1 xம் -1. அப்போ x இன்ட்டு z இன்ட்டு x ப்ளஸ் 1. ஸோ ஆன்சர் என்ன வருது 3. ஆப்ஷன் 3 வந்து 4வது ஆப்ஷனாக இருக்குது. இதுதான் சரியான விடை. அடுத்து 19 2x + 3y + 12 என்ற நேர்கோடு x² 9 + y² 4 என்ற நீள்வட்டத்தை தொடுகிறது. நம்மளே சொல்லிட்டு தான் தொடுபுள்ளி என்னன்னு கேட்குறாங்க. தொடுபுள்ளி அவங்க நம்மளை கேட்கும்பொழுது நம்ம ஃபார்முலா இருக்குது. தொடுபுள்ளிக்கான சூத்திரம் என்ன அப்படின்னா, நீள்வட்டத்துக்கு தொடுபுள்ளிக்கான சூத்திரம் -a² m/c, b² c. அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தேவை, இதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாமே தேவை. இப்போ இது நேர்கோடு இல்லையா, இந்த நேர்கோடு தானே தொடுகோடு. அப்போ இதுலேருந்து நம்ம 2x + 3y ஈக்குவல் டு 12. இதுலேருந்து 3y ஈக்குவல் டு -2x + 12. 3ஆல் டிவைட் பண்ணிட்டா y ஈக்குவல் டு -2/3x + 12/3ங்கிறது என்ன 4. இப்போது இது பார்த்தீங்கன்னா என்ன வடிவம், y ஈக்குவல் டு mx + c வடிவம். அதில் mோட வேல்யூ -2/3, cோட வேல்யூ 4. 2 காம்பனன்ட்ஸ் கிடச்சிருச்சு. அடுத்து a² b². இங்கே நீள்வட்டம் இருக்கு இல்லையா, நீள்வட்டம் பார்த்தீங்கன்னா x² 9. நம்ம நேரடியாக அதை கீழே இருக்கிற 9 a² b² எடுக்க முடியாது. ஏன்னா ரைட் சைடு என்ன வருது, x² 9 y² 4 ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா இது 1ன்னு வந்தால் தான் நம்ம இதை a² b² எடுக்க முடியும். அதனால் இதை என்ன செய்யணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருது, x² 18 + y² 8 ஈக்குவல் டு 1ன்னு மாறுது. இப்போ a²ஓட வேல்யூ என்ன, a² ஈக்குவல் டு 18, b² ஈக்குவல் டு 8. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த 2 வேல்யூஸை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ தொடுபுள்ளி என்ன, -a², a² 18. அப்போ -18 இன்ட்டு m வேல்யூ -2/3 பை c வேல்யூ 4, b²ஓட வேல்யூ வந்து 8ன்னு இருக்கு. ஸோ 8/c வேல்யூ 4. தட் இஸ் 1 3 3 6 18, 1 2 2 4, 1 2 3 2 6, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் செய்யுது. இது 1 4 4 2 8. ஸோ
3,2 என்பது தொடுபுள்ளி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வழியாக கிடைக்குது. அடுத்து 20வது வினா. கொடுத்துருக்கிற புள்ளி வந்து P அல்லது ஏன்னு வச்சுக்கலாம். இந்த ஏங்கிற புள்ளி தான் வந்து என்னது 3 -1 11. இதுதான் கொடுத்துருக்கிற நேர்கோடுன்னு எடுத்துக்கலாம். என்னது x/2 ஈக்குவல் டு y - 2/-1, 11. இது புள்ளி ஏ. இது கொடுக்கப்பட்ட நேர்கோடு. இந்த புள்ளியை பொறுத்து பிம்ப புள்ளி கேட்குறாங்க. இந்த நேர்கோட்டை பொறுத்து பிம்ப புள்ளி இது a'. இதை கண்டுபிடிக்கணும். இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு தான் வந்து x/2 ஈக்குவல் டு y - 2/3 ஈக்குவல் டு z - 3/4. பிம்ப புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செங்குத்து கோட்டின் இந்த அடிப்புள்ளி கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த இதனுடைய ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர் இல்லையா, அந்த செங்குத்து கோட்டினுடைய அடி இங்கே என்ன வரும் அப்படின்னா ஆர். இந்த ஆர் முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். இது ஆரை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இது வந்து நேர்கோடு இல்லையா, இந்த நேர்கோட்டின் இதில் எந்த ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டாலும் என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா, இது சம் லேம்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், இந்த 2 ரைட் சைடு போச்சுன்னா 2 லேம்டா, எக்ஸோட மதிப்பு 2 லேம்டான்னு கிடைக்கும். இது வந்து ஒய்யோட வேல்யூ வேணும்னா y - 2/3 ஈக்குவல் டு லேம்டா, 3 ரைட் சைடு போச்சுன்னா 3 லேம்டா, -2 போச்சுன்னா +2. அப்போது y ஆய் தொலைவு பார்த்தீங்கன்னா 3 லேம்டா +2 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி z வேணும்னா 4 லேம்டா -3 போச்சுன்னா +3. ஸோ 4 லேம்டா +3 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். இது ஆரோட புள்ளியினுடைய வடிவம். இப்போ இந்த நேர்கோட்டினுடைய திசை வீதங்கள் 2, 3, 4. 2, 3, 4. இந்த RAவோட திசை வீதங்கள் அப்படின்னு பார்த்தா இது x1 y1 z1, இது x2 y2 z2. திசை வீதங்கள்னு கேட்டால் ரெண்டையும் கழிச்சு x2 - x1 y2 - y1 z2 - z1 தான் திசை வீதங்கள் RAவில். அப்போ என்ன வரும் 2 லேம்டா -1, 3 லேம்டா +2, மைனஸ் பண்ணும்பொழுது +1, அப்போது 3 லேம்டா +3ன்னு சொல்லலாம். 4 லேம்டா +3 -11 அப்படின்னு சொன்னால் 4 லேம்டா -9 அப்படின்னு சொல்லிடலாம். 4 லேம்டா +3 -11 அப்படிங்கும்போது 4 லேம்டா +9. அப்போது இது RAங்கிற நேர்கோட்டினுடைய திசை வீதம், இது இந்த நேர்கோட்டினுடைய திசை வீதம். இது ரெண்டுமே என்ன மாதிரியான நேர்கோடுகள், செங்குத்து நேர்கோடுகள். இந்த இரண்டு நேர்கோடுகளும் செங்குத்து அப்படின்னா நம்ம ஃபார்முலா இருக்குது. இது A1 B1 C1, இது A2 B2 C2 அப்படின்னா A1 A2 ப்ளஸ் B1 B2 ப்ளஸ் C1 C2 ஈக்குவல் டு 0. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2 × 2 லேம்டா -1 ப்ளஸ் 3 × 3 லேம்டா ப்ளஸ் 3, 3 லேம்டா ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 × 4 லேம்டா -9 ஈக்குவல் டு 0. இதை சுருக்கும் பொழுது என்ன வருது, 4 லேம்டா -2 ப்ளஸ் 9 லேம்டா ப்ளஸ் 9 ப்ளஸ் 16 லேம்டா -36 ஈக்குவல் டு 0. 4 லேம்டா 16 20 29 லேம்டா -2 -29 ஈக்குவல் டு 0. அப்போது 29 லேம்டா ஈக்குவல் டு 29. லேம்டாவோட வேல்யூ 1. லேம்டாவோட வேல்யூ 1ன்னு போடும்பொழுது நம்மளுக்கு புள்ளி ஆர் என்ன கிடைச்சிடும், புள்ளி ஆறுங்கிறது லேம்டா 1 போட்டால் 2 × லேம்டா 2, லேம்டா 1 போடும்பொழுது 3 + 2 5, லேம்டா 1 போட்டால் 4 + 3 7 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. இது ஆர். இப்போ பாருங்கள், இங்கே A' அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பிம்ப புள்ளி. A' ஏவுக்கு நடுப்புள்ளி தான் என்னது ஆர். அப்போது ஆர் அப்படிங்கிறது என்ன, A''இன் ஆர் அப்படிங்கிறது A''இன் நடுப்புள்ளி. இந்த A' நம்ம என்ன, A''ங்கிற பிம்ப புள்ளி ஆல்ஃபா பீட்டா காமான்னு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும், நடுப்புள்ளிக்கான சூத்திரம் என்ன, இப்போ இது 3 இல்லையா, x1 + x2/2, y1 + y2/2, z1 + z2/2ன்னு சொல்லுவோம். இங்கே ஆர் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்னது 2 5 7ன்ட்டு நடுப்புள்ளி என்ன வரும், ஆல்ஃபா + 3/2, ஆல்ஃபா + 3/2, பீட்டா -1/2, பீட்டா -1/2, காமா +11/2. இப்போ ரெண்டையும் சமப்படுத்தணும்னா ஆல்ஃபா + 3/2 ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறதுனால ஆல்ஃபா + 3 ஈக்குவல் டு 4. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. அதே மாதிரி பீட்டா -1/2 ஈக்குவல் டு 5 அப்படின்னா திஸ் இம்ப்ளைஸ் பீட்டா -1 ஈக்குவல் டு இந்த 2 × 5 10ன்னு சொல்லலாம். திஸ் இம்ப்ளைஸ் பீட்டா ஈக்குவல் டு 11. காமா +11/2
gamma plus 11 by 2 equal to 7ங்கிறதுனால 2 is a function of 14. This implies gamma equal to 14 minus 11 3. ஸோ ஆல்ஃபா 1 பீட்டா 11 காமா 3ங்கிறதுனால பிம்ப புள்ளி வந்து 1, 11, 3 இதுதான் பிம்ப புள்ளியான ஏ டேஷ். ஸோ இது எந்த ஆப்ஷன் இருக்குது? ஆப்ஷன் ஆ இதுதான் சரியான விடை. தேங்க்யூ. வீடியோல ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.